ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவே இருக்கும். லேட்டஸ்ட்டாக வந்து 30 ஏப்ரல் 30 அக்ஷய திதி அன்னைக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இத்தனை வருஷத்தில் நான் வந்து அட்சய திதி அன்னைக்கு வந்து எதுவுமே நகை வாங்கினதே கிடையாது. அதுக்கு முன்னாடியே வாங்கிடுவேன். மோஸ்ட்லி ஏதாவது ஒரு சிட் ஸ்கீம் வந்து அந்த மந்த்து க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்குவேங்க. அதில் வந்து நகையை எடுத்துருவேன். அந்த நகையை வந்து பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு அன்றைக்கி போட்டுக்குவேன் நான். ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவளம் கோர்க்கிறது வந்து தாலி சரடோட கோர்த்து போடுறது ரொம்ப நாளாக நானும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒன்று தாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஜான்வரி மந்த்து இந்த வருஷம் தொடக்கத்துலேருந்தே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக வெள்ளியில் வந்து கோர்த்து போட்டிருந்தேன். வெள்ளியோட தங்கத்தோட வெள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து தேடிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சரவணா எலைட்லங்க கிட்டத்தட்ட 16% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ 1 கிராம் மினிமம் 1 கிராம் 1.5 கிராமில் தான் இருக்குது. 16% வேஸ்டேஜ் வருது அப்படிங்கிறப்ப சரி நம்ம வேறு எங்கேயாவது இதோட கம்மி வேஸ்டேஜ் கிடைக்குதா அப்படின்னு நானும் வந்து போகிற கடைகள்லாம் வந்து இதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன்லங்க. இங்கேயும் இதே தான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். இங்கே 14% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. அந்த பவளம் மட்டும் கோர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. பவளத்துக்கு தனியாக வந்து காஸ்ட் வந்து ஒவ்வொரு கடையிலையும் வேறுபடுதுங்க. 150 ருபீஸ், 200, ஒரு சில கடைகள்லாம் 350 வரையும் கூட சொல்லியிருந்தாங்க. இது ஜெயச்சந்திரனில் வந்து 14% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க அவங்க. ஸோ எனக்கு ஜெயச்சந்திரனில் பார்த்துருந்தது ரொம்ப க்யூட்டாக அழகாக நல்லா ரவுண்டாக அழகாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இருந்தும் இப்போ லலிதாவில் வந்து ரீசெண்டாக அட்சய திதிக்கு வந்து 2 to 3% வரையும் வேஸ்டேஜில் லெசன் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. பட் லலிதாலையும் இதுக்கு முன்னாடியே லாஸ்ட் மந்த் வந்து 1% லெஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களா. அப்போ வந்து சில்வர் காயின் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் 15.49% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இது வந்து போன மாதம் மார்ச் மந்த்து வந்து நான் பார்த்துருந்தது தான். ஸோ அட்சய திதி அன்றைக்கி என்ன நினச்சேன் அப்படின்னா சரி நம்ம போய் கண்டிப்பாக லலிதாவில் வந்து எப்படியும் 2 to 3% வேஸ்டேஜ் லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ஓகே கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மியாக வரும். அட்சய திதி அன்றைக்கி எனக்கு வாங்கி அதை கோர்த்து போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஓகே அப்படின்ட்டாங்க. ஏன்னா மே 1 லீவுங்கிறனால முந்தின நாளே சேலரி கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து உனக்கு நீ கேட்டதாக ஆசைப்பட்டதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அரௌண்ட் ஒரு 8,000க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ அட்சய திதி அன்றைக்கி அப்படிங்கிறப்ப வெளியவே வந்து புதுசாக சிட் ஸ்கீம் ஆரம்பிக்கிறதுக்குன்னு தனி கவுண்டர் வச்சுருந்தாங்க லலிதாவில். ஸோ வெளியவே வந்து உட்கார்றதுக்கெலாம் இடம் வச்சுருந்தாங்கங்க. பட் கடைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் ஓரளவுக்கு இருந்தது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். ஆனால் ஒரு சீட்டு கூட உட்கார்றதுக்குன்னு ஒரு சேர் கூட போடலங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தேன். சில்வர் செக்ஷனில் தான் இந்த மாதிரி தாலி உருக்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து அஸ் யூஷுவல் நான் வந்து சொன்ன மாதிரி 15.49% தான் வேஸ்டேஜ். பட் இந்த டிஸ்கவுண்ட்டில் வந்து 3% லெஸ் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. ஸோ நான் இருக்கிறதுலே கம்மி வெயிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு 10 பீஸ் போல் எடுத்து வாங்கி பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த நீளமாக உள்ள பவளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 மில்லிகிராம் வரும் உங்களுக்கு. அந்த பவளத்தை லெஸ் பண்ணி நான் சொல்கிறது கோல்டு வெயிட்டு. ஸோ லாஸ்ட்டாக வந்து என் ஹஸ்பண்ட் இல்லை அந்த மாதிரிலாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பே இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த பவள வெயிட்டை கழித்தோம் அப்படின்னம்னா ஒரு 1 கிராம் 20 மில்லிகிராம் வெயிட் இருந்ததுங்க. ஸோ 3% வேஸ்டேஜ் கழித்தாங்க அப்படின்னா 12.49% வேஸ்டேஜுக்கு அந்த பவளமணி அதை வந்து வாங்கியாச்சுங்க. அதை அங்கேயே ஆசாரிகிட்ட கொடுத்து கோர்த்து வாங்கி அப்போவே வந்து கழுத்துலையும் போட்டுக்கிட்டாச்சு. ஸோ அங்கே வந்து இந்த அட்டிகை டைப் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துருந்தேங்க. இந்த அட்டிகை டைப் கலெக்ஷன் வந்து ரீசெண்டாக நீங்கள் தெரியும் எனக்கு ஸ்ரீகுமரனில் வந்து சிட்டு முடிய போது அப்போ இந்த மாதிரி அட்டிகை டைப் வாங்கணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இதோடைய வேஸ்டேஜ் வந்து நானும் நிறைய கடைகளில் கேட்டுகிட்டே தாங்க வர்றேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு அட்டிகை டைப் வந்து பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 16 கிராம்ஸ் இருந்தது உங்களுக்கு வெயிட்டு. 16 கிராம் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டோனு அட்டிகையில் உள்ள ஸ்டோனு அதெல்லாம் கழிச்சிட்டாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 14.690 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18.59% அப்படின்னு போட்டு ஒரு 3% லெஸ் பண்ணி ஒரு 16% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நான் இப்போ அந்த அட்டிகையை காமிக்கிறேன். இந்த அட்டிகை தாங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா டைப் பட்டன் தாங்க உங்களுக்கு. ஆனால் கீழே அந்த பெண்ணன் மட்டும் வந்து ஒரு ஆன்டிக் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி சுற்றி அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஃபுல் செயினுக்கும் சேர்த்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 16% வந்து வேஸ்டேஜ்.
அதாவது ஆஃபர் போக நான் சொல்கிறது. நீங்கள் நார்மலாக அந்த முல்லை மொட்டு ஹாரம் அந்த மாதிரிலாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8% தான் வேஸ்டேஜ் வரும். பட் அந்த பெண்டண்ட்டை மட்டும் சேர்க்கும் போதில் அந்த ஹோல் செயினுக்குமே அவங்க வந்து கிட்டத்தட்ட 16%, டபுள் த பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க. ஸோ இது போக அந்த ஸ்டோன் காஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 2500 போட்டிருந்தாங்க. கோல்டோட வெயிட் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் அதை நினைக்கும் போதில் இன்னும் ரத்த கண்ணீரே வருதுங்க. இதனால தான் வந்து சிட்டு போட்டு நகை எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். பட் சிட்டு போட்டு நகை எடுக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கடையில் பார்த்த கலெக்ஷன்ஸ் வேறையாக இருக்குது, நம்ம போய் எடுக்கிறப்ப வேறு கலெக்ஷன்ஸாக இருக்குது. எனக்கு லலிதாவில் வந்து இப்போ ரீசன்ட் பர்ச்சேஸில் எனக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்னது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சிட் ஸ்கீமுங்க. அவங்களோட சிட் ஸ்கீம் வந்து நீங்கள் என்ன பொருள் எடுத்தாலும் செய்கூலி சேதாரம் இல்லை அட் எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான சிட் ஸ்கீம் தான். கிராம்ஸாகவும் அக்கமுலேட் ஆகிட்டே வருது உங்களுக்கு. ரெண்டாவது வந்து 0% வேஸ்டேஜில் காயின் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ காயினுக்கு வந்து தனி செக்ஷன் கவுண்டர் வச்சு 500 மில்லிகிராம் காயின் இருக்குது, 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி நம்ம எது கேட்டோனாலுமே உங்களுக்கு வந்து டக்குன்னு பில் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. ஒரு சில கடைகள்லாம் வந்து பில்லிங்க்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வீடியோஸ் போடுறாங்க. பட் இங்கே வந்து பில்லிங் வந்து உடனே டக்குன்னு வந்து பில் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா உடனே ப்ராடக்ட் வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு காமன் நேரத்தில் என்னோடய பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட கடை சீலு, அந்த ஹால்மார்க் சிம்பலு, ஹெச்யூஐடி நம்பர் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. இது வந்து பொதுவாக வந்து 2 கிராமுக்கு கம்மியாக நம்ம என்ன பொருள் வாங்குகிறோனாலும் அந்த ஹெச்யூஐடி சிம்பல்லாம் இப்போ வந்து கம்பல்சரி கிடையாது. பட் இருந்தாலும் இவங்கக்கிட்ட இந்த 1 கிராமுக்கு வாங்குறப்பே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்எம்ஜேன்னு எழுதியிருந்தது பார்த்தீங்களா, அது வந்து எல்ஜே அப்படிங்கிறது லலிதா ஜுவல்லரி அவங்களோட கடை சீலு. அது ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த பக்கம் திருப்பி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால்மார்க் சிம்பல் இருக்கும். ஒரு கீழே வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும், 43V2ZM அப்படின்னு சொல்லி. இதை வந்து ஹெச்யூஐடி ஆப் அந்த பிஏஎஸ் கேர் ஆப்பில் போட்டு பார்க்குறப்ப வந்துருச்சுங்க எனக்கு இது. ஸோ அவங்க ஜுவல்லரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எந்த ஹால்மார்க் சென்டரில் பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கல் டைப் வந்து மாங்கல்யம். பட் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் February மந்தில் வந்து செஞ்சுருக்காங்க. பியூரிட்டி வந்து 22K916 இது எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ இது எல்லாமே இவங்க கடையோட அட்வான்டேஜாக நான் பார்க்குறேங்க. டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நகைக்குமே வந்து அதில் செய்கூலி சேதாரம் இல்லைங்க, அந்த டேக்கில் இல்லை. அப்போ அவங்களே என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு போய் அந்த கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணக்கப்புறம் தான் அவங்களே வந்து இது இவ்வளோ சேதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்லிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பில் கூட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் வந்து எவ்வளோ சேதாரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே மாட்டுறாங்க. நீங்கள் நகைச்சீட்டுக்கு தான் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த செய்கூலி சேதாரமும் கிடையாது அப்படின்னாலும் நம்ம சூஸ் பண்ணுற நகை வந்து நம்ம சேமித்ததை விட எக்ஸ்ட்ரா 1 கிராம் கூட இருந்தால் கூட கிட்டத்தட்ட இதோடைய வேஸ்டேஜுக்கெலாம் வந்து நம்ம 1500 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வருங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து அவங்க அந்த டேக்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகை வந்து சூஸ் பண்ணுறப்ப இது நம்ம பட்ஜெட்டில் வருமா வராதா அப்படிங்கிறத நம்மளே வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மாதிரி என்னோடய பர்ச்சேசிங் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் கிடையாதுங்க. கேட்டால் அச்சை திதி அதனால் சேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் நான் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வர்றப்ப கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டக்கப்புறம் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே வந்து வெளியே இருக்குது, வெளியே வந்து இடம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை. வெளியே தண்ணி வச்சுருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு அவங்க கடையை தேடி வர்றப்ப உள்ளே வந்து உட்கார்றதுக்கு ஒரு சேர் இல்லாமல் இருக்கிறது, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு தண்ணி இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அவங்க வந்து மார்க்கெட்லேயே நாங்கள் தான் லோயஸ்ட் வேஸ்டேஜ், நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய விளம்பரத்தில். கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே இப்போ சரவணா எலைட்டில் 16% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. பட் அவங்கக்கிட்ட வந்து கிராமுக்கு வந்து 60 ருபீஸ் மார்க்கெட் ப்ரைஸை விட சரவணாவில் வந்து கம்மி தான் அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ இந்த அட்டிகை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 18.59% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அட்டிகை வந்து ஒரு 1 மந்த் பேக் வந்து ஸ்ரீகுமரனில் பார்த்துருந்தேன். ஏன்னா இங்கே தான் நகைச்சிட்டு போட்டிருக்கேன். ஸோ இங்கே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் எனக்கு சிட்டு க்ளோஸ் ஆகுங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி அட்டிகை டைப் எடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு எந்த கடைக்கு போனாலும் அந்த அட்டிகை டைப் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு தான் வரேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஸ்ரீகுமரனில் பார்த்தது. இந்த 3 அட்டிகையுமே ஓரளவுக்கு அந்த இதை மேட்ச் பண்ணி வர வெயிட்டு தாங்க. ஒரு 16 கிராம்ஸில் வர்ற வெயிட்டு தான் உங்களுக்கு. என்ன அதில் வந்து ஒரு லக்ஷ்மி இருந்தது, இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது. பட் ஸ்ரீகுமரனில் வந்து இதுக்கு வேஸ்டேஜுங்கிறது வந்து 16% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம சிட்டில் எடுக்கும் போதில் அப்படிங்கிறப்ப
0% வேஸ்டேஜில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லலிதாவில் இதே மாதிரி பார்க்குறப்ப நமக்கு 18.59% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்ரீகுமரனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 16% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சரவணா எலைட்லேயும் பார்த்துருந்தேன். அது வந்து லலிதாவோட கம்மியாக தாங்க வந்திருந்தது அங்கேயும் வேஸ்டேஜ். பட் எக்ஸாக்ட் வேஸ்டேஜ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு கிராமுக்கு 1% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 90 ரூபாங்க. ஸோ ஒரு 16% வேஸ்டேஜ் போடுறாங்கன்னா நீங்கள் வந்து 1500 ரூபா ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த பில்லிங் பார்க்கலாங்க. இந்த பில்லிங் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் வேஸ்டேஜ்னு இவன் அடிச்சுக்கிறா அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், இந்த கோல்டு மாங்கல்யம் அந்த இது வாங்கினது வந்து 1.780 கிராம்ஸ் இருந்தது. அந்த பவளத்தோட வெயிட் மட்டும் 760 மில்லிகிராம் இருந்ததுங்க. அதை மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா 1 கிராம் 20 மில்லிகிராம் வந்து அந்த கோல்டு வெயிட் இருந்தது உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். 8980 அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் வேல்யூ ஆடட் 1418 ரூபாங்க. கிட்டத்தட்ட 1 கிராம் உள்ள ஒரு நகைக்கு வந்து 1418 ரூபா வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க உங்களுக்கு. இது போக அந்த பவளம் இருக்குல்ல, அந்த பவளத்துக்கு வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேஸ்டேஜில் 50% ஆஃபர்னு இருக்கிற கடைக்கு போயிருந்தோம், இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதே மாதிரி வேஸ்டேஜில் வந்து ஒரு 3% வரை லெஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து 275 ரூபா, கிட்டத்தட்ட 276 ரூபா மைனஸ் ஆகி இருந்ததுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 10,453 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்குறப்ப 10,767 ரூபாங்க. கிட்டத்தட்ட 1 கிராம் நகைக்கு நான் ஒரு 1500 ரூபா கிட்ட ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் மட்டும் கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க அன்னைக்கு. ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நான் வந்து எங்கள் கடைக்கு போனாலும் இந்த பியூரிட்டி செக் பண்ணுறத கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது அந்த பிஏஎஸ் கேர் ஆப்பில் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அது சொல்கிறேன், எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி என்னோடய இன்னொரு சேனல் வந்து ட்ராவல் வீடியோஸ் தாங்க மோஸ்ட்லி போடுவேன். நம்ம ஊரை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் போகிற இடங்கள், அதுவும் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஏதாவது ஒரு இடத்த தேடி பிடிச்சி போவேங்க. அந்த மாதிரி நான் வந்து போகிற இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு வருவேன். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஸ்பின் பண்ணுறேங்க. கண்டிப்பாக அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான பிளேசஸ்லாம் நான் விசிட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டாக அந்த சேனலுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.